கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 20 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக சரவணன் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க சரவணன், எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாச்சு, இதுக்கப்புறமும் தீபா எங்க இருக்காங்க, யார் கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி அதை தான் கார்த்தி நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த டாக்டர் வீட்லேயும் போய் கேட்டு பார்த்தாச்சு, அவர் வந்துட்டு எங்கேயோ பெங்களூர் போயிட்டாராம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? சரி கார்த்தி, அந்த கடை ஓரமாக நிப்பாட்டேன், ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடை ஓரமாக கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்போ சரவணனும் கார்த்தியும் நேராக அந்த ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. அதே ஷாப்புக்கு வந்துட்டு சக்தி வராங்க. சக்தி வந்துட்டு ஒரு பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு பக்கம் கார்த்தியும் அந்த சரவணனும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சக்தி வந்துட்டு மேங்கோ ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக சரவணன் கிட்ட, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, தீபா கிடைக்கலன்னு இப்படி சாப்பிடாமே இருக்கிறது ரொம்ப தப்பு கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை கண்டுபிடிச்சாதான் என்னால் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி கவலைப்படாத, சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு என்ன கவலைன்னா, அந்த துங்காவோட கையில் தீபா சிக்கக்கூடாது, அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே கவலை அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, அந்த துங்காவை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். எந்த ரீசனுமே இல்லாமல் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் வந்துட்டு என்னட்ட விவரம் கேட்பாங்க. அதனால தான் கார்த்தி, என்னால் எந்த ஆக்ஷனும் சட்டப்படி எடுக்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல சரவணன், உங்களாலே முடிஞ்ச அளவுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆனால் பல தடைகள் இருக்கிறதுனால தான் உங்களால் முழுசாக எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் தீபாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பில்லை பே பண்ணிட்டு 2 பேருமே வெளியில் வராங்க. அப்போ அந்த சக்தி வந்துட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தியை பின் பர்சனில் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சக்தி இன்னும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்போ கார்த்தி கதவை சாத்திட்டு போகும் பொழுது சக்தி மூஞ்ச பார்த்துடுறாங்க. அப்போ சக்தி உடனே, இது அன்னைக்கு தீபாவை தேடி வந்த ஆளு தானே, இவர் தான் தீபாவோட ஹஸ்பண்டாக இருப்பார் போல, இவரை பற்றி தான் நம்ம வந்துட்டு அந்த கற்பகத்துக்கிட்ட விசாரிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம உடனே ஓடி போய் இவரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு சக்தி அந்த இடத்துலேருந்து ஓடி வெளியில் வராங்க. அப்போ கார்த்தி நேராக காரில் ஏறிடுறாரு. அப்போ சக்தி இங்கேருந்து ஓடி வராங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்னு வராங்க. ஆனால் கார்த்தி வந்துட்டு திரும்பி பார்க்கல, காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்போ சக்தி பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவை பார்க்குறாங்க. ஆட்டோவை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் கார் போகுதுல்ல, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஆட்டோக்காரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப தூரத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க சக்தி. ஒரு முக்கியமான சிக்னல் வருது. அந்த சிக்னலில் வந்ததோட கார்த்தியோட கார் வந்து டேர்ன் ஆகி போயிடுது. கார்த்தியோட கார் வந்து எந்த பக்கம் டேர்ன் ஆனுச்சு அப்படின்னு ஆட்டோக்காரர் கவனிக்கலை, சக்தியும் கவனிக்க தவறிட்டாங்க. அப்போ சக்தி நேராக அந்த வண்டியை பார்க்க அந்த வண்டி வேறொரு பக்கமாக டேர்ன் ஆகி போயிடுது. அதை பார்த்ததோட சக்தி அதிர்ச்சி ஆகி ஆட்டோக்காரர்கிட்ட, இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வண்டி எந்த பக்கமாக போணுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, அம்மா, நான் சிக்னலை கவனிச்சதுனால நான் வண்டியை பார்க்கலாமா, நீ பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, ஐயோ அண்ணா, நானும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பாக ஒரு பக்கம் போகிறாங்க. ரொம்ப தூரம் போன பிறகும் அந்த வண்டியை காணும். அப்போ ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, அம்மா சாரிம்மா, அந்த வண்டியை மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சரி பரவாயில்லண்ணா, நான் அட்ரஸை சொல்கிறேன், வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, ஆட்டோக்காரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு வீட்டு பக்கம் வண்டியை திருப்புறாரு. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, நான் இருந்த அந்த ஷாப்பில் தான் கார்த்திக் சார் இருந்திருக்காரு, ஆனால் நான் கார்த்திக் சாரை பார்க்காம இருந்துட்டேனே, இந்நேரம் பார்த்துருந்தா தீபாவை பத்திரமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கலாமே அப்படின்ட்டு சக்தி நினைக்கிறாங்க. அப்போ சக்தி நேராக வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, யாருமா அந்த காரில் போனது அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, இல்லைண்ணா, வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க அடிபட்டு, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் அப்படின்னு. இது கேட்டதோட அவரும், ஓ அப்படியாம்மா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. சக்தி நேராக வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை திறக்கிறாங்க.
கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ தீபா வந்துட்டு நிதானம் இல்லாமல் தான் இருக்காங்க, இன்னும் சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. அப்போ சக்தி நேரா தீபா பக்கத்தில் வந்து உட்காந்து, தீபா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களை தேடி இங்கே வந்திருக்காரு. ஆனால் எங்கே அது துங்காவோட ஆளோ அப்படின்னு நினச்சி தான் நான் வந்துட்டு அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அவங்க தேடி வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் வந்துட்டு உங்களை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன். ஆனால் அவங்க மறுபடியும் தேடி வருவாங்களான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் சரவணனும் சொல்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் நைட்டு ஃபுல்லாகவும் தேடி பார்த்தாச்சு, பகல் ஃபுல்லாகவும் தேடி பார்த்தாச்சு, தீபா அப்படி எங்கே தான் இருக்காங்க, யார் தான் தீபாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பாக அந்த துங்கா கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் யாரோ ஒரு நர்ஸ் லேடி தீபாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த 4 பேரில் யாரோ ஒருத்தவங்க வீட்டில் தான் தீபா இருக்காங்க. ஆனால் 4 பேருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரவுடிக்கு பயந்துக்கிட்டு தான் இப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி அந்த நர்ஸு பொண்ணு கண்டிப்பாக கற்பகத்துக்கிட்ட போய் பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நர்ஸு பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை அவங்க பெற்றோரோட சேர்த்து வைக்கிறதுக்கு போராடுவா. ஸோ அதனால அந்த கற்பகத்தை பற்றி விசாரித்து கற்பகத்தை போய் சந்திச்சு வந்திருப்பா. நம்ம போயிட்டு அந்த கற்பகத்தை பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும், சரி சரவணன், நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கற்பகம் வீட்டுக்கு வராங்க. அங்கே கற்பகம் நேராக கார்த்தியை பார்த்து, வாங்க சார், தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா, இன்னும் தீபாவை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தீபா எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஆனால் எங்கேயோ பத்திரமா இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உனக்கிட்ட யாராவது தீபா மேடத்தை பற்றி விசாரித்து வந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு கற்பகம் சொல்கிறாங்க, சார் நேற்று ஒரு பொண்ணு நர்ஸு வந்துட்டு போனாங்க சார், அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் தீபாவை தேடி வந்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த நம்பரை கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி ரொம்ப சந்தோஷமா அந்த நம்பரை வாங்குறாரு. வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல, கற்பகம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், அந்த நர்ஸு லேடியை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபா பாதுகாப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும், ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, அப்போ நம்ம கடைசியாக ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம்ல சக்தி நர்ஸு, அவங்க வீட்டில் தான் தீபா இருக்காங்க போல. அந்த பொண்ணை பார்த்தப்பயே எனக்கு லைட்டாக டவுட்டு, ஆனால் போலீஸை பார்த்ததோட தான் கொஞ்சம் பதட்டப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சி நான் தப்பாக நினச்சிட்டேன். அந்த பொண்ணு வீட்டில் தான் இப்போ தீபா இருக்கா போல. இப்பயே நம்ம போயிட்டு தீபாவை பார்க்கலாம் வாங்க கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, சரவணனும் சரி கார்த்தி கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. அப்போ அதில் ஃபோனை அட்டன் பண்ணால ஃபோனே ரிங்கு போயிட்டே இருக்க தவிர்த்து சக்தி ஃபோன் எடுக்கலை. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஃபோனு ரிங்கி போயிட்டே இருக்கு, ஆனால் அந்த பொண்ணு ஃபோனை எடுக்கலை அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, என்னன்னு தெரியலையே கார்த்தி, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் அப்படி சொல்லாதீங்க, என் மனசு ரொம்ப பாடுபடுது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம இப்போவே அங்கே போகலாம், ஒருவேளை அந்த துங்கா சக்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா தீபாவையும் தூக்கிட்டு போயிடுவான் கீதான்னு நினச்சி அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சக்தியை காமிக்கிறாங்க. தீபா வந்து லைட்டாக கண் முழிக்கிறாங்க. சக்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக தீபா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, மேடம் கண் முழிச்சிட்டிங்களா மேடம், தீபா மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா லைட்டாக கண் முழிச்சிக்கிட்டே கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல, அப்போ சக்தி கேட்குறாங்க, மேடம் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், உங்களுடைய வீட்டோட அட்ரஸை லைட்டாக சொல்லுங்கள், நான் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்றேன் மேடம், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அப்போ தீபா லைட்டாக கண் முழிச்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இப்போ என் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எங்கே, அத்தை எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அட்ரஸை சொன்னீங்கன்னா நான் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், இது மாதிரி நீங்கள் ரொம்ப பெரிய விபத்தில் சிக்கியிருந்திருக்கீங்க, பாறையிலேருந்து கீழே விழுந்திருக்கீங்க, உங்களை அந்த பாறைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமிலியான கற்பகம் அப்படிங்கிற வீட்டில் தான் நீங்கள் 2 நாள் வந்துட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு அவங்க மூலிகை வைத்தியம் பண்ணி காப்பாற்ற நினச்சிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்பவே ரத்தம் போனதுனால டாக்டர் வந்துட்டு உங்களை இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.
அதனால கற்பகம் லேடி கொண்டாந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அட்மிட் பண்ணிட்டு போனதுலேருந்து நான் தான் உங்களை பார்த்துக்கிட்டேன். அப்போ உங்களோட உறவுக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு துங்காங்கிற ரவுடி அங்கே வந்துட்டான். அதுவும் உங்களை கொலை பண்ணுறதுக்காக அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன கொலை பண்ணுறதுக்காக ஒரு ரவுடி வந்தானா? எனக்கு அந்த ரவுடிக்கு என்ன சம்மதம்? துங்காங்கிறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. துங்காங்கிறது யாரு? ஃபர்ஸ்ட்டு கார்த்திக் சார் எங்க அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், உங்களை அந்த துங்கா ரவுடிக்கிட்டேருந்து காப்பாற்றி தான் நான் இங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன். அந்த துங்கா ரவுடி உங்களை கீதான்னு தப்பாக நினச்சிக்கிட்டு துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, கீதாங்கிறது யார் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, அதான் மேடம் எனக்கும் தெரியல, உங்களை எப்படியோ காப்பாற்றி கொண்டாந்து இங்கே வச்சிருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தடவை தேடி வந்திருக்காரு, ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக தான் அந்த துங்கா ரவுடி அனுப்பியிருக்கான் அப்படின்னு நினச்சி நான் தீபாவே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவரும் ஏமாந்து அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு மேடம் அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, என் வீட்டோட அட்ரஸ் தெரியும், என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விடுறியா அப்படின்னு கேட்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம், உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு. உங்கள் ஹஸ்பண்டோட அட்ரஸை சொல்லுங்கள், நானே அங்கே போயிட்டு எப்படியாவது வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த தீபா சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்கத்துக்கு போயிடுறாங்க. இதை பார்த்ததோட சக்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, மேடம் மறுபடி மயக்கத்துக்கு போயிட்டாங்க, இவங்களை மறுபடியும் எப்படி தெளிவுக்கு கொண்டுட்டு வர்றது? இவங்க அட்ரஸை சொன்னா தானே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு சக்தி மறுபடியும் குழப்பத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு கார்த்தியோட கார் வந்து பஞ்சர் ஆகிறது. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி கார் பஞ்சர் ஆகிட்டு போல அப்படின்னு. அப்போ கார்த்தி ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் வண்டியை சரி பண்ணிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப டைம் ஆயிட்டு. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நம்ம இம்மிடியட்டாக போய் ஆகணும் கார்த்தி. ஒருவேளை அந்த துங்கா தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா தீபா தான் கீதான்னு நினச்சி தீபாவை கொலை பண்ணுறதுக்கு கூட 100% வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை சரி பண்ணிட்டு மறுபடியும் வேகமாக போகிறாங்க. அப்போ கார்த்தியும் சரவணனும் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டோட கதவை தட்டுறாங்க. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா அப்படின்னு. அப்போ சக்திக்கு ஒரே சந்தேகம், இந்த நேரத்தில் அந்த துங்கா ரவுடி தான் வந்திருப்பானோ? ஐயோ, நம்ம எப்படியாவது தீபா மேடத்தை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து சக்தி வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தியும் சரவணனும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததோட அப்பதான் சக்திக்கு நிம்மதி பெருமூச்சு வருது. அப்போ சக்தி அங்கேருந்து வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து வாங்க சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நேராக சக்தி கிட்ட தீபா எங்க அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் தீபா மேடத்தை நான் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கேன், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தீபாவை காமிக்கிறாங்க. கார்த்தி தீபாவை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு தீபாவோட கையை பிடிக்கிறாரு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் துங்காங்கிற ரவுடி யார் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேரா அந்த நர்ஸ் கிட்ட துங்காங்கிற ரவுடியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் அந்த துங்காங்கிற ரவுடி 2-3 தடவை மேடத்தை கொல்றதுக்கு ட்ரை பண்ணி என்னைய கத்தியை காட்டி மிரட்டினா சார். அவங்கிட்டேருந்து எப்படியோ நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடுவானோ அப்படின்னு பயந்து தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்ப அவன் தான் ஏதோ ஆள் மாறாட்டத்தில் அனுப்புகிறான்னு நினச்சி நான் வந்துட்டு தீபா இல்லைன்னு சொல்லிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை காப்பாற்றுறதுக்காக தானே இப்படி பண்ணீங்க, மற்றபடி உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நான் உங்களை தப்பே சொல்லலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, சார் இம்மிடியட்டாக நீங்கள் தீபா மேடத்தை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க. துங்காவுக்கு இந்த அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தீபா மேடத்தை கொலை பண்ண பார்ப்பான். சரி சார், அந்த கீதாங்கிறது யாரு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கீதா அப்படிங்கிற பொண்ணு தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு இப்போ ஏன் வீட்டில் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, அப்போ தான் உங்களால் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சக்தி, அந்த கொலைக்காரனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் சக்தி, நான் போலீஸ் தான், அதனால உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு. இது கேட்ட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா அந்த துங்கா ரவுடியோட ஆட்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. சக்தி சொல்கிறாங்க, சார்
இவன் தான் சார் அந்த துங்கா, இவன் தான் சார் தீபாவை கொல்லணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறான் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் வந்துட்டு நேரா துங்காவை பார்த்து, இங்க பாரு, நீ தேவையில்லாத பிரச்சனையில தலையிட்டுக்கிட்டு இருக்க துங்கா, நீ இந்த இடத்த விட்டு போயிரு. நீ நினைக்கிற ஆளு இவங்க கிடையாது, இவங்க பேரு தீபா, இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றான், நீங்க அந்த கீதாவை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னையும் கொன்னுடுவேன், எனக்கு போலீஸ் எல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, இங்க பாரு துங்கா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. ஆனா துங்கா சொல்றான், என்னால போக முடியாது, நான் இந்த கீதாவை, என் தம்பியை கொண்ட கீதாவை கொலை பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன், இவ தீபாவை இருந்தாலே இருக்கட்டும், அந்த கீதா உருவத்துல இருக்கிற இவளையும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியா கையில எடுக்கிறாரு. இதை பார்த்ததோட சரவணன் அதிர்ச்சியாகி, கார்த்தி, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்ப துங்காரவுடி சொல்றான், ஒரு அடி எடுத்து வச்ச உன்னை ஷூட் பண்ணி கொன்னிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நீட்ட சக்தி சொல்றாங்க, இங்க பாரு துங்கா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற, இந்த பொண்ணு கீதாவே கிடையாது, இந்த பொண்ணு தீபா ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பொண்ணை போய் கொல்லணும்னு நினைக்கிறியே, உண்மையிலேயே இந்த பொண்ணு தீபாவை இருந்திருந்தா கண்டிப்பா உன் தம்பியை கொன்னு இருக்க மாட்டா அப்படின்னு. அப்ப அந்த துங்கா சொல்றான், ஏய், நீ முன்னாடியிலேருந்து இந்த குழப்பத்தை உண்டாக்குனதுக்கு காரணம் நீதானடி, நீ மட்டும் போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு நேரா துப்பாக்கியை நீட்டு துங்கா சொல்றான், நீ மட்டும் அப்பவே அந்த தீபாவை கீதாவை என் கூட அனுப்பியிருந்தா நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க வேண்டியதே இல்லை, நான் இப்படி பைத்தியமா ரோடா அலைஞ்சதுக்கு நீ ஒரு காரணம் தாண்டி அப்படின்ட்டு சக்திக்கு நேரா துப்பாக்கியை நீட்டி சக்திக்கு நேரா துப்பாக்கியை சுட போக, அப்ப டக்குன்னு சரவணன் சக்தியை காப்பாத்திடுறாங்க. அப்ப சரவணன் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து அந்த துங்காவோட காலில் சுட மற்ற ரவுடிகள் நேரா கார்த்தியை அடிச்சு போட்டு தீபாவை தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப கார்த்தி எப்படி அந்த ரவுடிகளை அடிச்சு போடுறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் சொல்றாரு, கார்த்தி, இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, நீ சீக்கிரம் கிளம்பு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வண்டிக்குள்ள ஏத்துறாங்க. சக்தியையும் வண்டிக்குள்ள ஏத்துறாங்க. சரவணன் அவருடைய பேக்கப்பா கூப்பிடுறாரு போலீஸை. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததோட துங்கா மற்ற ரவுடிங்க கிட்டே, டேய், போலீஸ் வந்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போறது தான் நல்லது, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஆனா சரவணன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவா பாட்டாரு. அப்ப துங்கா ரவுடி சொல்றான், இங்க பாருடா, அந்த கார்த்திகே போலீஸ் பலம் இருக்கு, அதனாலதான் அவன் ஈஸியா தப்பிச்சிட்டான், அவனை விடக்கூடாது, அவ கூட இருக்கான்ல அந்த தீபா, அவளை விடவே மாட்டேன், அவ தீபாவா இருந்தானே கீதாவா இருந்தான்னு, இனிமே எனக்கு அந்த கார்த்தியும் எதிரிதான், அவளை விட மாட்டேன் அப்படின்ட்டு துங்கா சரியான கோத்துல இருக்காரு. எப்படியும் அவன் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த தீபாவை கொண்டு போய் சேர்ப்பான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் எதுன்னு தெரிஞ்சு மாறு விஷயத்துல போய் அவளை நான் கொல்லாம விட மாட்டேன், கொன்னாதான் இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்ட்டு கொலவெறியோட இருக்காரு அந்த துங்கா. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குது. அப்ப சக்தி சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக் சார், தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா கார்த்தி சொல்றாரு, தீபாவுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க சுத்தமா கண்ணே முழிக்கலன்னு சொல்லியிருக்கீங்களே, இடையில ஏதாவது பேசினாங்களா அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, சார், நீங்க வரத்துக்கும் 1 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் உங்களை பத்தி சொன்னாங்க, இது மாதிரி கார்த்திக் சார் அத்தை அப்படின்னு சொன்னாங்க, அவங்க குடும்பத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மனசு ஃபுல்லா உங்களோட நினப்பு மட்டும்தான் இருக்கு, அதனாலதான் அவங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இத்தனை நாள் இருந்திருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, தீபாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.